அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இப்போ உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஓப்பனாக நிறைய விஷயங்களை கதைக்கணும். இது கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் தெரிய வேண்டிய விஷயங்கள் தான். இந்த வீடியோ வந்து நான் இப்போ என்ன சொல்ல போனேன்னா, ஓப்பனாக சில விஷயங்கள் கதைக்க போகிறேன். ஆண்களின் விதை பெரிதாக ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன சொல்லிட்டு இதில் நாங்கள் பார்ப்போமா வாங்க. மல்கிசினி என்ற ஒரு புற்றுநோய் வேகமாக பரவி உடம்பு ஃபுல்லாக பரவுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி மல்கிசினி புற்றுநோய் வந்தால் உங்கள் விதையை நீங்கள் கத்தரிக்க வேண்டும்னு சொல்லப்படுகிறது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோல் மல்கசியா புற்றுநோய்க்கு அறிகுறிகளை தான் இருக்கிறான்னு நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த அறிகுறிகள் என்னென்று நானும் தேடி பார்க்குறேன். ஆன்டி வைரஸ்ன்னு சொல்கிற இது எந்த அளவுக்கு நியூஸ்ன்னு சொல்கிறேன்னு எதுக்கு, உங்கள் விதையில் ஒரு பகுதியில் சிரங்கொண்டு ஏற்பட்டால் இந்த ஆன்டி வைரஸை வச்சு அந்த சிரங்கை சரி பண்ண முடியும்னு ஆய்வு சொல்லுது. வீவர்ஸ், உங்களை கை விரல் இருக்கிறவா விரல் அதில் வீக்கம் ஏற்படுத்தா அறுவை சிகிச்சை செஞ்சு அதை சரி செய்ய முடியும். சரியா? உங்களை விரலில் வீக்கம் வந்தால் அறுவை சிகிச்சை செய்யுங்க, இது சொல்லப்படுது, சரி பண்ண முடியும். நோய் உங்கள் விதை பகுதி தொட்டி தண்டா இப்போ நாங்கள் அதுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லப்படுது. ஏற்றுக்கொண்டா ஓகே, ஏற்றுக்கொள்ளலாண்டா உங்கள் விதையை நீங்கள் அறுக்க வேண்டியது தான். அறுக்கும்போது உங்கள் நோய் குணமாகும். வேறு வழியே இல்லை, அதை நீங்கள் பாதுகாத்து கொள்வது நல்லது. மலிசினி அந்த நோய் அறிகுறிகள் எப்படி இருக்கின்று நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அது ஏற்பட்டால் தான் நம்மளோட விரல்கள் வீக்கங்கள் ஏற்பட்டால் நம்ம அறிகுறி நம்மளோட விதை பெரியதாக ஆகுன்னு செய்யப்பட்டது. ஆமாங்க, நம்ம விதை பெரியதாகுவதும் நம்ம அறிகுறி நம்ம கைகள் வீக்கம் அறின்னு சொல்லப்படுதுங்க. கொஞ்சம் கவனமாக உங்கள் கைகள் வீக்கமாகனா நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் இருக்கணும். அப்படி நம்ம கை வீக்கம் ஆகிட்டு போகுதா சம்மந்தம் இல்லாமல், அப்போ நீங்கள் நினைக்க வேண்டியதான் நம்மளை விதை பெரியதாக போகுது, அதுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு. கொஞ்சம் கவனமாக வீவர்ஸ், உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது காரணம் இந்த விரல் வீக்கம்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அதோட சுத்தமாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஆண்களைக்கலாம் பெண்களைக்கலாம் அவங்கள பிறப்புறுப்பை சுத்தமாக வைத்திருங்க என்று சொல்லியிருக்காங்க. அப்படி சுத்தமாக வைத்திருந்தால் அவங்க உடல் அளவிலும் கூட சோர்ந்து போகிறதுக்கு பாதிப்பு ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நம்ம எல்லாரும் சுத்தம் இல்லாமல் இருந்தவர்களும் கூட சுத்தமாக்கி வச்சுக்குவோம். நம்ம உடல் உறுப்பு சரியா, அதுவும் ஆண் உறுப்பு பெண் உறுப்பு வைக்கலாம் சரியா. அந்த பிறப்பு உறுப்பை எல்லாருமே சுத்தமாக வைத்திருக்கும் போது நம்மளை அந்த விதை பெரிசாகிறது, இந்த விதையில் புண் வாரது, மலின்னு சொல்கிற நோய் வாரது எல்லாமே குறையிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் அந்த நோய் தீண்டு எப்படி கட்டுப்படுத்தி கொள்ளலாம் சொல்கிற இதெல்லாம் மென்ஷன் மாட்டேன். இதை தாண்டியாங்கிற தவிர அந்த நோய்க்கான அறிகுறிகளை இதுவரை இது செய்யலை. ஆண்களை கவனமாக இருங்கள். ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக நீங்கள் செல்லுங்கள். உடல் உறுப்பை நீங்கள் சுத்தம் வச்சுங்க, அதுவும் பிறப்பு உறுப்பை நீங்கள் நல்லா சுத்தமாகவே வைத்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபர்ஸ்ட் லோ.